காலையில் வந்து தூக்கத்துலேருந்து நம்ம அதாவது நம்ம அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கிறோன்னு வைங்க. எழுந்த உடனே நம்ம தூக்கத்துலேருந்து முற்றிலும் விடுபட்டுருவோம். உடனே எழுந்த உடனே நம்ம கடமைகளை செய்ய முடியாது. தூக்கத்தில் இருந்தால் கண் முழித்த உடனே நம்ம கடமைகளை செய்ய முடியாது. கடமைகளை செய்வதற்கு நமக்கு மனநிலை வராது. அதாவது காலைல 4 மணிக்கு அலாரம் வச்சு நம்ம எழுந்திருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வேலைகள் இருக்கும். காலையில் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கும். உடனே கண் முழித்த உடனே நம்ம வேலைகளில் நமக்கு ஆர்வம் வந்துடாது. கண் முழித்து பார்ப்போம். என்னென்னா நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம கடமைகளை செய்வதற்கு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கான்னு பார்ப்போம். கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அப்போ தான் நம்ம தூங்கி முழிச்சிருக்கோம். நம்ம கண்கள் தான் விழித்திருக்குமே தவிர, கண்கள் தான் திறந்திருக்கிறதே தவிர, நமக்கு இந்த தூங்குகிற மனநிலை தான் இருக்கும். ஏன்னா தூங்கிட்டு இருக்கோம், அப்போ தான் முழிச்சிருக்கோம். அப்போ கொஞ்ச நேரம் அப்படியே முழிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் எழுந்து உட்காரணும். உட்கார்ந்தவர் தான் அந்த தூக்கத்துலேருந்து நம்ம முழுமையாக விடுபடும்போது தான் வேறு வேலைகளை செய்வதற்கான ஆர்வமே அப்போ தான் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், தூங்கிட்டு இருப்போமா, 4 மணிக்கு அலாரம் வச்சு தூங்கிட்டு இருப்போம். 4 மணிக்கு அலாரம் அடிக்கும். உடனே நம்ம கண் முழிப்போமா, நமக்கு அந்த தூங்குகிற ஆர்வம் தான் இருக்கும். வேறு வேலை செய்யணுங்கிற அந்த ஆர்வம் வராது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு அந்த மனநிலை இல்லை, வேறு வேலை செய்கிற மனநிலையே இல்லை, தூங்குகிற ஆர்வம் தான் நமக்கு இப்போவும் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு திரும்பவும் தூங்க போய்டுவோம். அதனால் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்கணும். முதல்ல என்ன பண்ணணும், காலைல 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு அலாரம் அடித்த உடனே கண் முழித்து அப்படியே பார்க்கணும். அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கணும். படுத்தே கிடக்கணும், அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷமாச்சும் உட்காரணும். அப்போ தான் உட்காந்து கண் முழிச்சிட்டே இருந்தாக்கா அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருக்கணும். அப்படியே தூக்கம் வந்து நம்மளை விட்டு போய் தூங்குகிற ஆர்வமும் நம்மளை விட்டு போயிடும், தூங்குகிற மனநிலையும் நம்மளை விட்டு போயிடும். அதன் பிறகு நம்ம நமக்கு காலையில் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கும். அந்த கடமைகளை செய்யலாங்கிற ஆர்வம் அதுக்கு பிறகு தான் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அந்த தூங்கும்போது விழிக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்முடைய மனநிலை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து அதை புரிஞ்சிக்காமல் நம்ம வந்து திரும்ப எனக்கு அந்த தூங்கி முடித்தோடனே எனக்கு 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், எனக்கு திரும்பவும் தூங்கணுன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தூங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. முதல்ல கண்ணு முழித்து அப்படியே அமைதியாக படுத்து பார்க்கணும். அப்படியே தூங்கணுன்னு தான் தோணும். அப்போ நான் இருந்தாலும் போய் தூங்கிடக்கூடாது. கண்ணை மூடிட்டு போய் தூங்கிடக்கூடாது. கண்ணை முழிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் எழுந்து உட்காரணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே எழுந்து அமைதியாக உட்காரணும். அப்படி கண்ணை திறந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த இருக்கிற தூங்குகிற ஆர்வம் அதற்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். ஏன்னா தூங்குகிற ஆர்வம் அப்போ இருக்கும். கண்ணை முழித்த உடனே நமக்கு தூங்குகிற ஆர்வம் தான் இருக்கும். அந்த ஆர்வத்துக்கு நம்ம மதிப்பளித்து கண்ணை மூடிட்டோன்னா தூக்கம் வந்துடும். அப்போது தூங்குவதற்கு வாய்ப்பளிக்காமல் தூங்குகிற அந்த மனநிலை நமக்கு இருக்கும்ல, அதுக்கு மதிப்பளிக்காமல் கண்ணை திறந்தே வச்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் கண்ணை திறந்தே வச்சுக்கிட்டு இருக்கணும். திறந்தே வச்சுட்டு இருக்கும்போது நமக்கு அந்த தூங்குகிற ஆர்வம் இல்லாமல் போயிடும். ஏன்னா தூங்குகிற ஆர்வத்துக்கு இப்போ மதிப்பே இல்லை. தூங்குகிற ஆர்வத்துக்கு நம்ம எப்போ மதிப்பு கொடுக்குறோம், கண்ணை திறந்து பார்த்தோன்னே நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு தோணும். உடனே கண்ணை மூடிட்டாக்கா திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிடும். அப்படி கண்ணை திரும்பவும் மூடாமல் கண்ணை திறந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு இருக்கிற அந்த தூங்குகிற ஆர்வம் அப்படியே மாறி வேறு வேலைகளை காலையில் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலாங்கிற அந்த ஆர்வம் படிப்படியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி நுட்பங்கள்லாம் தெரியும். இதெல்லாம் பிரச்சனைகள், காலையில் எழுந்திருக்கிறதுல நமக்கு இருக்கிற பிரச்சனைகள். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் காலையில் நம்மளால் எழுந்திருக்க முடியும். இந்த மாதிரி உளவியல் ரீதியான மனப்பான்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்மளால் காலையில் எழுந்து நம்முடைய கடமைகளை செய்ய முடியும். அது மாதிரி காலையில் எழுந்து நமது கடமைகளை செய்வதன் மூலம் நமக்கு என்னென்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு உயர்வு மனப்பான்மை கிடைக்கும். தாழ்வு மனப்பான்மை இருக்காது. நாம் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை இருக்கும். அப்படி தாழ்வு மனப்பான்மை இருக்காது. நமக்கு நிறைய ஒரு உயர்வு மனப்பான்மை வரும். சந்தோஷமாக இருப்போம். அன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்போம். நம்ம எதையோ சாதித்த மாதிரி உணர்வோம். நம்ம காலைல 4 மணிக்கு எந்திரிக்கிறோம் அல்லது 3 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா நம்ம எதையோ சாதித்த மாதிரி நம்ம உணர்வோம். அப்படி இல்லாமல் நம்ம வந்து 4 மணிக்கு அலாரம் வச்சுருப்போம். கண்ணு முடித்த உடனே நமக்கு இன்னும் தூங்கலான்னு தான் தோணும். அப்போ உடனே அந்த மாதிரி தோணுதில்லை தூங்கலான்ட்டு உடனே கண்ணை மூடினா திரும்பவும் தூக்கம் வந்துடும். அப்படி தூங்கலான்னு தோணுனா கூட நம்ம கண்ணை மூடக்கூடாது. மூடாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். கண்ணை விழித்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கணும். விழித்திருப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன பேர்? கண் விழித்திருப்பதில் உறுதியாக இருப்பது. தூங்குவது போதும், இனிமேல் கண் விழிப்பது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். தூங்கலாம் அப்படிங்கிற அந்த ஆர்வத்துக்கு மதிப்பளிக்காமல் நான் விழித்து கொண்டு தான் இருப்பேன், நான் தூங்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக இருந்தோம்னா தூங்க வேண்டும் என்கிற ஆர்வம் நம்மை விட்டு விலகிவிடும். வேறு ஏதாவது வேலைகளை செய்யலாம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை வருவதற்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அதனால் கண் விழித்த உடனே
நமக்கு கடமைகளை செய்கிறதுக்கு இறங்கிடுவோம், களத்தில் இறங்கிடலான்னு நினைக்காதீங்க. காலையில் எழுந்த உடனே 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்த உடனே போய் களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண் முழித்த உடனே நம்ம கடமைகள் புத்தகத்தை எடுத்து படிக்கிறது, எழுத வேண்டியது ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வேலையில் ஆர்வம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படி வரலன்னா நம்ம திரும்பவும் அதாவது தூங்கணுங்கிற ஆர்வம் வருதுன்னா உடனே அந்த ஆர்வத்துக்கு உடனே மதிப்பளித்து உடனே போய் தூங்கணும் அப்படிங்கிறன்னு ஒரு கட்டாயம் கிடையாது. தூங்காமல் இருக்கணும். கண் விழித்து கொண்டு தூங்காமல் இருக்கும்போது தான் நம்ம காலையில் தூக்கம் என்பது நமது கண்களிலிருந்து விடைபெற்று கொண்டு நாம் விழிப்பு நிலையை நாம் அடைவோம். தூங்கக்கூடாதுங்கிற ஒரு உறுதி நம்மக்கிட்ட இருக்கணும். காலைல 4 மணிக்கு பிறகு தூங்கக்கூடாது. கண் விழித்து கொண்டு இருக்க வேண்டும். 10-15 நிமிஷம் கண்ணை விழித்து கொண்டு இருக்க வேண்டும். வேறு வேலை எந்த வேலையும் செய்யக்கூடாது. கண்ணை முழிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி முழிச்சிக்கிட்டே இருந்தாலே போதும், அந்த தூக்கம் நம்மளை விட்டு போயிடும். அதிகாலையில் இதுதான் மேட்ரு. என்னென்னா, காலைல 4 மணிக்கு எந்திக்கிறீங்க, 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திக்கிறீங்க. அப்போ அசந்து அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருந்தீங்க, சுகமாக தூங்கிட்டு இருந்தீங்க. இப்போ எழுந்திருக்கிறதுக்கு காலைல 4 மணிக்கு அலாரம் வச்சு நீங்கள் எழுந்துட்டீங்க. எழுந்த உடனே உங்களுக்கு திரும்பவும் தூங்கலான்னு தான் தோணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த தூங்கலான்னு தோணுதில்ல, அதுக்கு மதிப்பளிக்காமல் கண்ணை விழித்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணை திறந்துக்கிட்டே இருக்கணும். வேறு ஒன்றுமே பண்ணாண்டா, நீங்கள் படுத்து கிடந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கண்ணை திறந்தாலே போதும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு கண்ணை திறந்தே இருக்கணும். நீங்கள் முழித்த பிறகு அதாவது தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு கண்களை திறந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் மனசு சொல்லணும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு சொல்லணும். சொன்னால் கூட ஒரு 10-15 நிமிஷம் கழித்து வேணால் தூங்கலாம் அப்படின்னு வேணால் சொல்லி ஒரு சமாதானப்படுத்திட்டு கண்ணை திறந்துக்கிட்டே வச்சுருங்க. அப்புறம் அந்த தூங்குகிற ஆர்வமே போயிடும் உங்களுக்கு. அதனால் தூங்கி முடித்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, தூங்கணுங்கிற அந்த ஆர்வம் அப்போ இருக்கும். திரும்பவும் தூங்கலாம், ஒரு மணி வரைக்கும், இன்னும் 2 மணி நேரம் தூங்கலாம், காலைல 4 மணிக்கு எந்திரிச்சிங்க, இன்னும் 6 மணி வரைக்கும் தூங்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு வரும். இருந்தாலும் தூங்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு 10-15 நிமிஷத்துக்கு கண்ணை திறந்தே வச்சுருக்கணும். கண்ணை திறந்து வச்சுருக்கணும், அவ்வளோதான். படுத்து கிடந்துகிட்டே கூட கண்ணை திறந்து வச்சுருங்க. எழுந்து உட்காந்துக்கிட்டே கண்ணை திறந்துக்கிட்டே இருங்க. அப்படியே தூங்குகிற அந்த மனப்பான்மை உங்களை விட்டு விலகி வேறு வேலைகள் செய்வதற்கான அந்த மனப்பான்மை உங்களுக்கு வந்துவிடும்.